ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து என்னென்னா ஃப்ரேம். ஸோ இந்த ஃப்ரேம், செக்ஷன், ஸ்லைஸ். ஸோ இந்த ஃப்ரேம் தான் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸோ ஒரு ப்ரோட்டோடைப் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் தேவை. வித்தவுட் ஃப்ரேம் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு ப்ரோட்டோடைப்பை செக் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அனிமேஷனாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அதை வந்து பண்ண முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வந்து ப்ரோட்டோடைப்பில் நான் போயிட்டேன். இந்த இடத்துல ப்ரோட்டோடைப்னு கிளிக் பண்ணியிருக்கேன் இல்லையா, இங்கே பாருங்கள் நான் ப்ரோட்டோடைப்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு இதை வந்து இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு காமிக்குது பாருங்கள், எ ப்ரோட்டோடைப் நீட்ஸ் டு ஹேவ் அட்லீஸ்ட் 1 ஃப்ரேம். ஸோ ஒரு ஃப்ரேம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், நம்மளுடைய ப்ரோட்டோடைப்பை வந்து ரன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரேம்ஸ்க்கு வந்து எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்டில் இருக்கிற எல்லா ஸ்க்ரீனுடைய சைஸஸ்க்கும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஃப்ரேம்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஜிட்டலில் என்னென்ன இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் இருக்குது, லேப்டாப் இருக்குது, டெஸ்க்டாப் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவுக்குள்ளே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுடைய போஸ்ட்டுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும், ஃபேஸ்புக் உடைய போஸ்ட்டுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும், ட்விட்டருடைய போஸ்ட்டுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும், லிங்க்டின் போஸ்ட்டுக்கு ஒரு சைஸ் இருக்கும், A4 ஷீட்டுக்கு ஒரு சைஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா சைஸஸும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து இப்போ என்ன க்ரியேட் பண்ண போகிறேன், ஏன்னா வந்து ஃபிக்மா அப்படின்ற ஒரு டூல் வந்து என்னென்னா வெறும் வந்து UI அண்ட் UX டிசைனுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து டிஜிட்டலாக என்னென்ன பண்ணணுமோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு லோகோ க்ரியேட் பண்ணாலும் நம்ம இதிலேயே க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு போஸ்டர் டிசைன் க்ரியேட் பண்ணணும், ஒரு ஃப்ளையர் டிசைன் க்ரியேட் பண்ணணும், ஒரு மார்க்அப்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்மாவுடைய டூலில் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ எக்ஸாக்டாக ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இருக்குன்னா அந்த இன்ஸ்டாகிராமுடைய போஸ்ட் என்ன சைஸ் இருக்குமோ ஸோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்க டிஃபால்ட்டாக நிறைய சைஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணாலே போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெஸ்க்டாப்புடைய சைஸஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 1920 என்னால் செலக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா நான் 1440 அப்படின்னு நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து 1440 உடைய அந்த ஃப்ரேம் எனக்கு வந்திருக்கு பாருங்க. இப்போ எனக்கு வந்து என்னென்ன ஃப்ரேம் இருக்குது, இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் வந்து டெஸ்க்டாப்புடைய ஃப்ரேமும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய ஃப்ரேம்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டோடைப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃப்ரேம் வந்து இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்கேஸ் வந்து இந்த ஃப்ரேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1440 செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 1440 வேணாம், 1920 வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கேயும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய ஃப்ரேமுடைய சைஸஸையும் மாற்ற முடியும். இல்லை எனக்கு வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஃப்ரேம் சைஸை என்னால் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல போய்ட்டு ஸ்லைடு 1920 1080 அதாவது 1080 1920. ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு அந்த சைஸஸ் சேஞ்ச் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த மூவ் டூலை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்ஸ் எதுவாக இருந்தாலும் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃப்ரேமை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல லேயரில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிரிட்டு மாதிரி ஒரு ஐக்கான் தெரியுதுங்களா? ஸோ இந்த கிரிட்டு மாதிரி ஐக்கான் இருக்கு இல்லையா, இது வந்து ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரெக்டாங்கிளுடைய ஷேப் உங்களுக்கு இதுக்குள்ளே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு ஃப்ரேம் இருக்குது, இந்த ஃப்ரேம்குள்ளே இன்னொரு ஆப்ஜெக்டை நான் வந்து கொடுத்தேன்னா ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து இந்த ஃப்ரேம்குள்ளேயே இருக்கும். இன்கேஸ் நான் இந்த ஃப்ரேமை நான் மூவ் பண்ணேன் அப்படின்னு வச்சிங்களேன், எனக்கு என்ன ஆகும், உள்ளே இருக்கிற இந்த ஆப்ஜெக்டும் சேர்ந்து மூவ் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த ஃப்ரேம்குள்ளே நம்ம போட்டிருக்க எல்லா ஆப்ஜெக்டும் நம்ம இந்த ஃப்ரேம்குள்ளே தான் இருக்கும், எங்கேயும் இதுக்கு போகாது. இன்கேஸ் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்லேருந்து நான் வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஃப்ரேமை நான் மூவ் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது, உள்ளே இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான் நம்மளுக்கு மூவ் ஆகும். ஸோ என்ன பண்ணாலும் சரி இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் நம்மளுடைய ப்ரோட்டோடைப்லேயும் தெரியும், அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரேம்லேயும் வியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம எது பண்ணாலும் இது மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும் வித்தவுட் அஃபெக்டிங் அவுட் சைட் ஆஃப் கேன்வாஸ். ஓகேவா? இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வெப் பேஜஸ் பண்ணுறோம், அப்படி இல்லைனா வந்து ஒரு மொபைல் ஸ்க்ரீன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஒரு பர்டிகுலர் கேன்வாஸ்குள்ளே ஒரு
மொபைல் ஸ்க்ரீனோ இல்லை வந்து டெஸ்க்டாப் ஸ்க்ரீனோ நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்மளுடைய எல்லா எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அதுக்குள்ளே தான் போடுவோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து அந்த எலிமெண்ட்ஸ் வந்து சில நேரத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, அவங்களோட ஆப்ஜெக்டை வெளியில் போட்டுருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஆப்ஜெக்டை காமிக்கிறேன். இது வந்து என்னென்னா எனக்கு வந்து நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து என்னென்னா எனக்கு வந்து வெளியில இருக்கும். இப்போ வந்து இந்த ரெக்டாங்குலர் டூலை நான் வந்து வெளியில் எடுத்து போட்டுறேன் சரிங்களா? ஆனால் இது உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் நீங்கள் இன்கேஸ் வந்து எதனா ஒரு சைஸிங்கோ இல்லை வந்து எடுத்து வேற எங்கன்னா வைக்கிறீங்களா, இல்லை வந்து ப்ரோட்டோடைப்பில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு கிளியராக தெரியாது. தெரியவே தெரியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் ப்ரோட்டோடைப்பில் போய்ட்டு ப்ரெசென்ட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ப்ரெசென்ட் வியூ அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து எனக்கு வேற ஒரு பேஜ்க்கு கொண்டு போகும். ஓகேவா? ஸோ அந்த வேற ஒரு பேஜ்க்கு கொண்டு போகும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஃபுல் ப்ரெசன்டேஷனை அது காமிக்கும். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் வியூ பற்றியே நான் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்க்டாப்புடைய அந்த ஸ்க்ரீன்ஸ் உங்களுக்கு இங்கே தெரியுது. ஆனால் எனக்கு வந்து இந்த கேன்வாஸில் என்ன தெரியுது, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் கலர் ஆப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியல. ஏன் அப்படின்னா இதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்குள்ளே அந்த ஆப்ஜெக்ட் இல்லை. ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ நிறைய பேர் நிறைய தடவை இந்த மிஸ்டேக்ஸை பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகிடுதுன்னா அவங்களுக்கு வந்து இதில் வியூ ஆகவே மாட்டேங்குது. ப்ரோ எனக்கு வந்து நான் ரொம்ப நேரம் செக் பண்ணி பார்த்தேன் வியூ ஆகலை. ஸோ நிறைய பேர் அந்த மிஸ்டேக்ஸை வந்து அதுக்கப்புறம் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து நிறைய பேர் பிகினராக வரும்போது இதை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃப்ரேம் டூல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃப்ரேம் டூலுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து இங்கே பார்த்துருக்கோம். இந்த கேன்வாஸ்க்கான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இது. ஓகேவா? இந்த கேன்வாஸ்க்கான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வேரியபிள்ஸ், இந்த ஸ்டைல்ஸ், இந்த எக்ஸ்போர்ட். ஸோ இது வந்து தனியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த டெஸ்க்டாப்பில் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த டெஸ்க்டாப்பில் இதை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுவலாகவும் நீங்கள் வந்து வி டூல் யூஸ் பண்ணி இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மூவ் டூல் யூஸ் பண்ணி உங்களால் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இந்த ஆப்ஜெக்ட் இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் மூவ் டூல் வச்சு தான் நீங்கள் வந்து அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி எதனா எடிட் பண்ணனாலும் ஸோ அதை வந்து ரொட்டேட் பண்ணணும், இல்லை வந்து எனக்கு வந்து பர்டிகுலராக அந்த அதில் இருக்கிற நோரை மட்டும் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மூவ் டூல் தேவைப்படும். ஸோ இப்போ எனக்கு வந்து என்னென்னா மூவ் டூலுக்கு நான் வந்து வி செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ வி வந்து ஷார்ட்கட் மூவ் டூலோட இது. இப்போ வந்து நான் வந்து இந்த ஃப்ரேமை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டேன்னா இதில் பாருங்கள் நான் செலக்ட் பண்ணதுக்கான இந்த இன்ஃபர்மேஷன் காமிக்குது. ஸோ அதே மாதிரி அதோடைய சைஸிங்கும் இங்கே காமிக்குது. ஸோ நான் என்ன ஃப்ரேம் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணதுக்கான இந்த ஹைலைட்டராக இங்கே லேயர்ஸும் ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்டும் அதாவது இந்த ஃப்ரேமும் எனக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்குது நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் நான் செலக்ட் பண்ணிட்ட பிறகு எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்குது இல்லையா? ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். இப்போது இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் டெவ். ஸோ டெவ் அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த 3 ஆப்ஷனாக இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அப்புறமா பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்னென்னா இப்போ நான் இந்த ஃப்ரேமை டெஸ்க்டாப் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்னு இருக்குல்ல, இதை நான் கிளிக் பண்ணேன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு டெஸ்க்டாப் மோட்லேருந்து இப்போ எனக்கு வந்து சைஸிங் வந்து 1440 இருக்குது. எனக்கு வந்து 1920 மாற்றணும்னா நம்ம வந்து வெறும் இதில் கிளிக் பண்ணி இந்த சேஞ்ச் பண்ணாலே போதும், மாறிடும். ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எது வேணாலும் ஒன்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு கூட மாற்றணுனாலும் மாற்றலாம். பட் என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரெயினில் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. கன்ஸ்ட்ரெயினில் பண்ணாமல் நார்மலாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆப்ஜெக்ட் எலிப்ஸ் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த எலிப்ஸை வந்து இந்த கார்னரில் வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த கார்னரில் வச்சுட்டு இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் இந்த ஆப்ஜெக்ட் எப்போவுமே கார்னரில் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் கார்னரில் தான் வச்சுருக்கணும். அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன், ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஃப்ரேமை வந்து 1920க்கு மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கார்னரில் இல்லை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி மேனுவலாக மாற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் அதை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அது வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின் அப்படின்ற ஒரு சாப்டர் வரும்போது நம்ம அதில் பார்க்கலாம். ஓகேங்களா?
ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து உங்களுடைய ஃப்ரேமை மாத்திக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இது வந்து காம்போனன்ட். அதே மாரி இது வந்து மாஸ்கிங். ஸோ இது எல்லாமே வந்து நம்ப வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி டூ ஸ்லைட்ஸ். ஸோ இப்போ வந்து ஃபிக்மா ஸ்லைடுன்னு இருக்கு இல்லையா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபிக்மாவுடைய ஒரு இன்னொரு ப்ராடக்ட் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்மா ஸ்லைடு. அது பிபிடி மாதிரி இருக்கும். நீங்க கூகுள் ஸ்லைட்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதையும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து நீங்க எதனா ஒரு ஒரு ஸ்லைடு மாதிரி எதனா கிரியேட் பண்றீங்க. எனக்கு வந்து டெக் மாரி வேணும். பிரசன்டேஷன் பண்றதுக்கு டெக் மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் நீங்க ஃபிக்மால கிரியேட் பண்ணிட்டு, அத வந்து ஃபிக்மா ஸ்லைட்ல ஈஸியா கொண்டு போக முடியும். ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காப்பி டூ ஸ்லைட்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஸ்லைட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதில பார்த்தீங்கன்னா, பொசிஷன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, பொசிஷன் இன்னொரு ப்ராப்பர்ட்டீஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த இடத்துல சைசிங் வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு என்னன்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்க பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்னா, அதாவது இது வந்து கேன்வாஸ், இது வந்து ஃப்ரேம். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரேம் வந்து இந்த கேன்வாஸ்ல எங்க பொசிஷன் ஆயிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க 0 குடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து கேன்வாஸோடைய சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து கேன்வாஸோடைய சென்டர் பாயிண்ட். ஸோ இதில வந்து நீங்க என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல 0, ஒய் ஆக்சிஸ்ல 0. ஓகேவா? ஸோ இந்த பொசிஷன் மாதிரி தான் எல்லா ஆப்ஜெக்ட்க்கும் இந்த பொசிஷனும் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃப்ரேம்க்கு மட்டும் இந்த பொசிஷன் கிடையாது. மத்த ஆப்ஜெக்ட்ஸ் எதனா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கும் இந்த பொசிஷன் வரும். ஆனா, இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து நீங்க வந்து கேன்வாஸ் வந்து இதுக்கான எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதோட பேரண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப் தான் இதோட பேரண்ட். புரியுதுங்களா? இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து இதோடைய எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் பாருங்க. இந்த ஆப்ஜெக்ட்டோட எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல 0, ஒய் ஆக்சிஸ்ல 0 குடுக்குறேன். இப்போ இதில வந்து கார்னர்ல போய் செட் ஆயிடுச்சு பாருங்க. ஏன் அப்படின்னா, இந்த ரெக்டாங்கிளுடைய பேரண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்க்டாப் தான் ரெக்டாங்கிளுடைய பேரண்ட். ஸோ ஏன் அப்படின்னா, இந்த ஃப்ரேம்க்குள்ள இருக்கிறதுனால இந்த ரெக்டாங்கிள் வந்து டெஸ்க்டாப்புடைய சைல்டா இருக்கு. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதே ஆப்ஜெக்ட்ட நான் வெளியில கொண்டு வந்து வச்சிடுறேன். இதுக்கு கலர் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். அப்போ கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு. கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு வந்து நான் என்ன பண்றேன், எக்ஸ் ஆக்சிஸ்ல 0, ஒய் ஆக்சிஸ்ல 0. இப்போ பார்த்தீங்கன்னா, அதே இடத்துல இருக்கு. ஏன்னா, இப்போ இந்த கார்னர்ல இருக்கு இல்லையா? இப்போ இங்க பாருங்க. இப்போ வந்து டெஸ்க்டாப்ப வந்து நான் மூவ் பண்றேன். 100க்கு மூவ் பண்றேன். அதே மாரி இது 100க்கு மூவ் பண்றேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த கேன்வாஸ்ல எனக்கு 100 அதாவது 100, 100. இப்போ இது எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ரூலர் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ரூலர் இங்க பார்த்தீங்கன்னா, ரூலர். இத நீங்க குடுத்தீங்கனாலே தெரியும். இந்த இடத்துல பாருங்க. உங்களுக்கு ரூலர்ல இங்க வருது பாருங்க. 100 இருக்கா? அதே மாரி இங்கே வந்து பாட்டம்ல 100 சாரி. இந்த பாட்டம்ல இருந்து இங்க 100. தெரியுதுங்களா? ஸோ இந்த 100 தான் வந்து இது மேட்ச் பண்ணிக்கும். அதாவது இந்த கேன்வாஸ் உடைய இடத்துல இருந்து நீங்க எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸும் பண்ணலாம். இன்கேஸ் எனக்கு வந்து கேன்வாஸ்ல பண்ண தேவையில்ல. எனக்கு வந்து உள்ள இருக்கிற ஃப்ரேம்ல தான் எனக்கு வந்து என்ன பண்ணணும், பொசிஷன் மாத்தணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த ஃப்ரேம்க்குள்ளேயும் நீங்க வந்து பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு புரியல. எனக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்ல புரியல அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் வந்து மூவ் பண்ணியே வைக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய இஷ்டம். நீங்க வந்து மூவ் பண்ணி வைக்கும்போது சில நேரத்தில எனக்கு வந்து கொஞ்சம் நகர்த்தணும் அப்படின்னா, நீங்க அந்த நேரத்தில மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ நீங்க வந்து மேனுவலா வந்து செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா அப்படின்னா, இப்போ வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கும், டாப் அண்ட் பாட்டம்ல மூவ் பண்றதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் தான் யூஸ் ஆகும். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2Dல நம்ம வந்து பண்ற டிராயிங் இல்லையா? ஸோ அதுக்காக நம்மளுக்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் கண்டிப்பா தேவைப்படும். ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த பொசிஷன்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் பார்த்துருக்கோம். மேல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைன்மென்ட். ஓகேங்களா? ஸோ இந்த அலைன்மென்ட் என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து இந்த ஃப்ரேம் வந்து இப்போ வந்து இன்னொரு ஃப்ரேம நான் கிரியேட் பண்றேன். சரிங்களா? இப்போ இந்த இன்னொரு ஃப்ரேம நான் கிரியேட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த 2 ஃப்ரேம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 ஃப்ரேம வந்து நான் அலைன் பண்ணணும். அலைன்னா சென்டரா அலைன் பண்ணணும். எனக்கு வந்து இது வந்து இங்க இந்த பக்கம் இருக்கு. இது இந்த பக்கம் இருக்கு. அது வந்து எனக்கு அந்த மாரி வேணான்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலா இந்த ஃப்ரேம் மட்டும் செலக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து எதுவுமே ஹைலைட் ஆகல. 2 ஆப்ஜெக்ட்ட நான் செலக்ட் பண்றேன். அப்ப எனக்கு ஹைலைட் ஆகுது. ஓகே. எது? இந்த அலைன்மென்ட் இல்லையா? ஸோ இப்போ நான் 2 ஆப்ஜெக்ட்டா செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு அலைன்மென்ட் வந்து விசிபிள் ஆயிடுச்சு. நான் உடனே வந்து என்ன பண்றேன், எனக்கு அலைன்மென்ட் வந்து சென்டரா பண்ணா சென்டரா பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரைட் கார்னர்ல பண்ணணும் அப்படின்னா, ரைட் கார்னர்ல பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ரைட் கார்னர் தெரியல. ஏன் அப்படி தெரியலன்னா, 2மே வந்து ஒரே சைஸ்ல இருக்கிறனால ரைட் கார்னர் உங்களுக்கு தெரியல. இப்போ வந்து நான் பண்றேன். இப்போ வந்து லெஃப்ட் கார்னர்ல பண்ணணும், லெஃப்ட் கார்னர். ரைட் கார்னர்ல பண்ணணும், ரைட் கார்னர். ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து வேணா எனக்கு வந்து என்ன பண்ணணும், எனக்கு வந்து டாப்ல அலைன் ஆகணும் அப்படின்னா, டாப்ல அலைன் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டம்ல அலைன் ஆகணும் எனக்குன்னா, பாட்டம்ல அலைன் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சென்டரா அலைன் ஆகணும் அப்படின்னா, நீங்க வந்து சென்டரா அலைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு தெரியுதுங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ இதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்றது. டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னா, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். இங்க ஒரு ஆப்ஜெக்ட் அதாவது இங்க 2 ஃப்ரேம், இங்க ஒரு ஃப்ரேம். இது எல்லாமே வந்து ஃப்ரேம்லயும் ஒர்க் ஆகும், ஆப்ஜெக்ட்லயும் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ நான் அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் பார்க்கும்போது நம்ம அத பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3 ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 3 ஆப்ஜெக்ட்டையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து நான் என்ன பண்றேன், ரொம்ப பக்கத்துல வச்சிருக்கேன். இன்னொரு ஆப்ஜெக்ட்ட கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன். சரியா? இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 ஆப்ஜெக்ட்டும் இன் பிட்வீன்ல இருக்க ஸ்பேஸ் எனக்கு வந்து ரொம்ப சரிசமமா வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகணும், என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல டைடி அப் அப்படின்னு இருக்கு இல்லையா? இத குடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சைசிங் வந்து ஈவனா வரும். ஸோ அந்த சைசிங் ஈவனா வந்துருச்சுன்னா, நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். டிஸ்ட்ரிபியூட் ஹாரிசான்டலி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட் ஹாரிசான்டலி ஸ்பேஸ்னா, ஹாரிசான்டலா இருக்கிற ஸ்பேஸ மட்டும் அது பண்ணும். ஸோ வெர்டிகலா நீங்க வச்சிருந்தீங்கன்னா, வெர்டிகலா பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹாரிசான்டலா பண்றேன். டிஸ்ட்ரிபியூட் ஹாரிசான்டலி ஸ்பேஸ் அப்படி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹாரிசான்டலா ஸ்பேசிங் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்பேசிங்க வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுக்கு வந்து என்ன சைசிங்ல வேணுமோ, அந்த சைசிங்கும் நீங்க உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஜூம் பண்றேன். ஜூம் பண்ண உடனே எனக்கு இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பிங்க் கலர்ல ஒரு லைன் காமிக்குது இல்லையா? அது என்னன்னா, இது என்ன சைஸ்ல இருக்கு, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு காமிக்குது. ஸோ ஒன்ஸ் நான் வந்து கிளிக் பண்ணிட்டு, எனக்கு வந்து லைட்டா டிராக் பண்றேன். மவுஸ வந்து டிராக் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து சைசிங் வந்து ஆகும். ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 ஆப்ஜெக்ட்டோ, 2 ஆப்ஜெக்ட்டோ நான் செலக்ட் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, இங்க 2 ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த 2 ஆப்ஜெக்ட்ட நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த 2 ஆப்ஜெக்ட்ட நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன், கீழ பாட்டம்ல கொண்டு போயிடுறேன். ஓகேவா? நான் வந்து பாட்டம்ல கொண்டு போயிடுறேன். ஸோ இப்ப எனக்கு வந்து என்ன பண்ணணும், இது 3மே வந்து ஒரே சைஸ்ல இருக்கணும். ஸ்பேசிங்கு எனக்கு வந்து மாறி மாறி இருக்கக்கூடாதுன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, மறுபடியும் டிஸ்ட்ரிபியூட் வெர்டிகல் ஓகேவா? இது குடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஆகும். அதே மாரி இதுல வந்து டைடி அப்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ அதையும் நீங்க குடுத்தாலும் ஆகும். ஆனா, இப்போ இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து இதுல டாட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இத பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போனீங்கன்னா, இந்த பிங்க் கலர்ல ஒரு டாட் ஆப்ஷன் இருக்கா? இது எதுக்குன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட்ட வந்து மூவ் பண்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்க வந்து ஒரு கலர். ஓகேவா? இது 2மே ஒரு கலர். இது 2மே ஒரு கலர். இப்ப எனக்கு வந்து என்னன்னா, இந்த ரெட் கலர்ல இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு வந்து என்ன வேணும்னா, பாட்டம்ல வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இத வந்து அழகா நீங்க வந்து டிராக் பண்ணி கொண்டு வர முடியும். இங்க பார்த்தீங்கன்னா, நான் இங்க பாருங்க, நான் இந்த பிங்க் கலர் டாட் கிட்ட போறேன். ஹைலைட் ஆகுது. ஸோ உடனே நான் வந்து மவுஸ கிளிக் பண்ணி நான் என்ன பண்றேன், இங்க மூவ் பண்றேன். ஸோ இப்ப இந்த மாரி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப இந்த மாதிரி நீங்க வந்து இந்த ஆப்ஜெக்ட்ட மூவ் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு ஸ்வாப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ரொட்டேஷன். ஸோ இந்த ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டூல்ல வந்து ரொட்டேட் பண்றது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஃப்ரேம் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வேணாம். 0 டிகிரில வேணாம். எனக்கு வந்து கொஞ்சோண்டு ஸ்லைடா எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். இது வந்து ஆப்ஜெக்ட்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ரேம்ஸ்ல அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆப்ஜெக்ட்ல தான் நம்ம அதிகமா இத யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்றோம். இல்ல எதனா ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்றோம். ஸோ அதுல வந்து நம்ம அதிகமா இந்த மாதிரியான விஷயங்கள யூஸ் பண்ணுவோம். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்லைட்லி ரொட்டேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ரொட்டேஷன் பண்ணும்போது இங்க பாருங்க, நான் ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு இங்கேயும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இது வந்து மேனுவலா நீங்க வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். நான் வந்து
மவுஸோடைய கர்சரை யூஸ் பண்ணியும் நான் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? மவுஸோடைய கர்சர் யூஸ் பண்ணியும் நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்கேஸ் வந்து நான் ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலர் சைஸில் எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ரொட்டேட் பண்ணும்போது ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 15 இன்டர்வல்லேருந்து போகும். இப்போ பார்த்தீங்கன்னா 50, 30, 45, 60 இந்த மாதிரி போகும். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இன்கேஸ் நான் வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரொட்டேட் பண்ணாலும் நார்மலாக உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இது வந்து நான் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு 15 இன்டர்மீடியேட்டில் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ரொட்டேட் ஆயிடுச்சு. இது வந்து என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு வந்து 90 டிகிரி ரொட்டேட் ஆகணும். மறுபடியும் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஃப்ளிப் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துலேருந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குது, நான் ஃப்ளிப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து அப்படியே ஃப்ளிப் பண்ணணும். ஆனால் ஃப்ளிப் பண்ணும்போது என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ளிப் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு வந்து நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் இருக்குது. அஸ் வெல் அஸ் வந்து அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்டும் இருக்குது. ஓகேவா? இப்போது நான் வந்து ஃப்ளிப் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ நான் ஃப்ளிப் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட்டும் எனக்கு வந்து சேர்ந்து ஃப்ளிப் ஆகிடும். ஸோ ஃப்ளிப் பண்ணும்போது அதை நீங்கள் பார்த்து ஃப்ளிப் பண்ணுங்கள். ஸோ நிறைய இடத்துல நம்மளுக்கு ஃப்ளிப் யூஸ் ஆகும். ஸோ ஃப்ளிப்பு யூஸ் ஆகாமலாம் இருக்காது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளிப்பிங் பண்ணுறேன். ஸோ ஃப்ளிப் பண்ண எனக்கு என்ன ஆகுது பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட்டும் சேர்ந்து உங்களுக்கு ஃப்ளிப் ஆகிடுச்சு. ஸோ அதில் இருக்க டெக்ஸ்ட்டு ஏன் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளிப் ஆகி இருக்கக்கூடாதுல்ல. ஆனால் நம்மளுடைய ஆப்ஜெக்ட் ஃப்ளிப் ஆகி இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஏரோ கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். எனக்கு வந்து ஒரு ஏரோ வேணும். ஸோ ஒரு ஏரோ கிரியேட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இந்த ஏரோ வந்து இந்த பக்கத்துலேருந்து உடனே எனக்கு ஃப்ளிப் ஆகணும் அப்படின்னா, நான் வந்து ஜஸ்ட் வந்து ஷிஃப்ட்டு ஹெச் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த பக்கம் ஃப்ளிப் ஆகிடும். ஸோ இதோட ஷார்ட்கட் அதுதான். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் இருக்கும். ஸோ இந்த பாருங்கள், ஷிஃப்ட் ஹெச், ஷிஃப்ட் வி. ஓகேங்களா? ஸோ ஹாரிசாண்டல், வெர்டிக்கல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெர்டிக்கலாக எனக்கு வந்து பண்ணணும் அப்படின்னா வெர்டிக்கலாக நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஷிஃப்ட் வி கொடுக்குறேன், வெர்டிக்கலாக எனக்கு நடக்குது. இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த செக்ஷனில் நம்ம வந்து ஃப்ரேம்ஸ் பற்றி பார்த்துருந்தோம், மூவ் டூல் பற்றி பார்த்துருந்தோம், ஸ்கேல் டூல் பற்றி பார்த்துருந்தோம், ஹேண்ட் டூல் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி ஃப்ரேம்ஸில் பொசிஷன், ஸோ அதுக்கு வந்து ஃப்ரேம்லேருந்து எப்படி ஃப்ரேமை மாற்றுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த ஃப்ரேம்லேயே இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எதனா டவுட்ஸ், கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.